வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை ஜாம்ஷெட்பூரில் நடைபெறவுள்ள பழங்குடியினரின் சந்தாலி மொழியின் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பின்னர் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். தற்போதுள்ள ஆன்டிபயாட்டிக் மருந்துகளால் வைரல், நிமோனியா உள்ளிட்ட தொற்றுகளை கட்டுக்குள் கொண்டுவர இயலவில்லை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அண்மையில் தெரிவித்து இருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பொதுமக்கள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மட்டுமே ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என தமது மன் கி பாத் உரையில் கூறினார். அடுத்த மாதம் 12ஆம் தேதியன்று சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படும் போது நம் நாட்டு இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள், உடல் உறுதி, விவசாயம், ஸ்டார்ட் அப் போன்ற முக்கிய செய்திகள் பற்றி வளர்ச்சி அடைந்த பாரத இளம் தலைவர்களின் 2வது அமர்வு உரையாடல் நிகழ்ச்சியில் தாமும் பங்கேற்க ஆர்வமுடன் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அறிவியல் மற்றும் விண்வெளித் துறையில் புதிய அத்தியாயம் படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர், குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தமிழ் கற்போம் என்ற கருப்பொருளில் அண்மையில் நடைபெற்ற காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டின் பிற பாகங்களில் இருந்தும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே தமிழ் மொழி மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளதாக கூறிய பிரதமர், தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி, தமிழ் இலக்கியங்கள் மிகவும் வளமானவை என்றும் குறிப்பிட்டார். வாரணாசியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அடுத்த மாதம் நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடும் வேளையில் சுதந்திர போராட்ட வீரர்களையும் அரசியல் சட்ட நிறுவனர்களையும் நன்றியுடன் நினைக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், நம் சுதந்திரத்திற்காக போராடிய பல வீரர்களில் ஒருவரான ஒடிசாவைச் சேர்ந்த பார்வதி கிரி அவர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் பிறந்த நூற்றாண்டு கொண்டாடப்படும் என்று அறிவித்தார். 16 வயதிலேயே வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பங்கேற்ற பார்வதிகிரி தன்னுடைய வாழ்க்கையை சமூக சேவை மற்றும் பழங்குடியின மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்தவர். பல ஆதரவற்றோர் இல்லங்களை நிறுவிய அவரது வாழ்க்கை முறை அனைத்து தலைமுறையினருக்கும் வழிகாட்டும் விளக்காக விளங்கும் என்றும் தமது உரையில் குறிப்பிட்டார். நாம் விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் கடந்த நிலையில் நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த தலைவர்களின் மகத்துவம் வாய்ந்த கதைகளை நம் எளிய தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும். அன்சங் ஹீரோஸ் என்ற அரசால் உருவாக்கப்பட்ட இணையதளத்தில் தேசத்திற்கு விடுதலை பெற்று தந்த தலைவர்களின் பங்களிப்பு குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் எனவும் பிரதமர் தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்று வரும் மாநில தலைமைச் செயலர்களின் 3 நாள் தேசிய மாநாடு இன்றுடன் நிறைவு பெற்றது. இம்மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அரசு நிர்வாகம் சீர்திருத்தம் குறித்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக தெரிவித்தார். நேற்றைய முன்தினம் தொடங்கிய இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்படுவது மற்றும் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் நிர்வாகத்தில் தொழில்நுட்பம், வேளாண், சுற்றுலா, சுயசார்பு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு தலைப்பிலான கருத்தரங்குகளும் நடைபெற்றன. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயத்தை சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சியின் மூலம் இந்த சரணாலயத்தை ஒரு பொறுப்பான சூழல் தளமாக மேம்படுத்தவும் அதன் பல்லுயிர் பெருக்கத்தை வலுப்படுத்தவும் அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். 1084 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சரணாலயத்திற்கு மத்திய ஆசியா மற்றும் திபெத்தில் இருந்து வலசை பறவைகள் அதிக அளவில் வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒருநாள் அரசுமுறை பயணமாக நாளை காலை சுமார் 10 மணி அளவில் புதுச்சேரி வருகிறார். பின்னர் கம்பன் கலையரங்கில் நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஒப்படைக்கும் விழாவில் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தில் பாரதியார் சிலையை திறந்து வைக்கும் திரு ராதாகிருஷ்ணன் குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளையும் பயனாளிகளிடம் ஒப்படைக்க உள்ளார். மேலும் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். மதியம் சுமார் 3 மணி அளவில் தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் செல்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் விளையாடி வரும் இந்திய அணி சற்று முன்வரை 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 61 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.